நாங்க டிவி விவாதத்துக்கு போவோம். இதெல்லாம் தெரியுமே, சில அண்டாக்கள், செம்புக்கள், கிளாஸுகள், இந்த பிள்ளைங்களை பால் சங்கில ஊப்பாங்க, பால் அந்த சங்குகள், கடைசியில் உங்களுக்கு சங்குதான் ஊட்ட போறாங்க. அவங்களாம் உட்காந்துக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் எங்க பொறுப்பு இருக்கு, எங்க பூத் கமிட்டி இருக்கு, எங்க பகுதி செயலாளர் இருக்கிறாங்க, எங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, எங்க நிர்வாகம் இருக்கு, அதை கொஞ்சாளங்களா படிச்சீங்கன்னா போலீஸ் மேலே வந்துருவாங்க போல, அவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, அவ்வளவு பேர் இருக்கு. இதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள 10 மணி ஆயிரம். காவல்துறை பாய் முடிய பாயின்னு சொல்லுவாரு. நான் அண்டா குண்டா செம்பு கிளாஸ் சங்கு வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழகம் முழுக்க பூத் கமிட்டி, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், கழக செயலாளரை வைக்கக்கூடிய லட்ச தொண்டரை வைத்துக் கொள்ளக்கூடிய விஜய் அண்ணரின் பாசத்தான உறவுகள் இருக்கிறார்கள் என்பதை நான் பயிற்சியை கடமைப்பட்டிருக்கின்றேன். இது மரியாதைக்குரிய விஜய் அண்ணா அவர்கள் சொல்வது போல, பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றேன். உலகம் அறியாம் பைபிளாக இருந்தாலும் சரி, குரானாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, அது சாமவேத எதிர வேதமாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் உயிர்ப்பிப்பார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. வணக்கம் தமிழ்ல சொல்றேன். எல்லா உயிருக்கும், எல்லா மதத்தினருக்கும், எல்லா இனத்தினருக்கும் உரிய மரியாதையை தரக்கூடிய ஒரு இயக்கம் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் என்பது மிகையாகாது. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்காக உழைக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்க வீட்டில் உழைக்கிறாங்க, பெண்கள் உழைக்கிறாங்க, நீங்க 45 நாள் பம்பரத்தோடு அதிகமாக 360 டிகிரியில சுழற்சி உழைக்கணும். அப்படி உழைத்தீர்கள் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? எல்லா கட்சியிலையும் ஹல்வா கிடைக்கும், இல்லைங்க அண்ணன் ரமேஷ் சொல்ற மாதிரி இடியாப்பம் கிடைக்கும். நாங்கள் ரசிக மன்றமாக இருக்கும் போது ஏழை பால மக்களுக்காக விஜய் ரசிக மன்றத்தில் உழைத்தோம். நாங்கள் மக்கள் மன்றமாக இருக்கும் போது ஏழை பாலை மக்களுக்காக விஜய் ரசிகர் மன்றத்திலே உழைத்தோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை உழைக்கின்றோம். யார் உழைக்கின்றார்களோ அவர்களுக்கு உரிய பதவி, உயர்ந்த பதவி என்பதற்கு சான்றுதான் அண்ணன் ரமேஷ் அவர்கள் என்பதை இந்த இடத்திலே நான் காட்சிப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நண்பு சொந்தங்களே, எல்லோரும் உழைக்க வேண்டும். ஏன் உழைக்கணும்? காமராஜர் அவர்கள் நம்ம பார்த்தோமா? பார்க்கல. பகத்சிங்க பார்த்தோமா? பார்க்கல. மகாத்மா காந்தியை பார்த்தோமா? பார்க்கல. எதற்காக வந்தார்கள்? வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னார்கள். நாம் எல்லாம் திமுக கொள்ளையனே வெளியேறு என்று சொல்ல வேண்டும். அதற்காக வந்திருக்கின்றோம், அந்த சூழலுக்காக வந்திருக்கின்றோம். எந்த சுதந்திர போராட்டத்தை என் மரியாதைக்குரிய மயூர காமராஜன் அவர்களின் தாத்தா செய்தாரோ, இந்த திமுகவை விரட்டி அடித்தாரோ, இந்த தீய சக்தியை விரட்டி அடித்தாரோ, அந்த முத்துவேலை கருணாநிதி ஸ்டாலின் 2026 விரட்டி அடிக்க வேண்டும். சத்தம் பாத்தீங்களா? விஜில் சவுண்டு. இந்த விஜில் சவுண்டு நம்ம வீட்டுல குழந்தைங்க அழுதா அப்படியே ஊதி காட்டும், சிரிக்கும், சந்தோஷமா கொழுங்கும். குழந்தைங்களை அழுவுறதை கட்டுப்படுத்துறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. குழந்தைக்கு என்ன செய்தோ ஏது செய்தோ டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாது. அது விஜிலால அந்த அழுகையை சிரிப்பாக மாற்ற முடியும். இது எல்லா ஏழைப்பால மக்களுக்கும் இது சிரிப்பான சத்தம். திமுக காரனுக்கு அபாயகரமான சத்தம் இந்த விஜய் சத்தம். மாயோ சீனா புரட்சி பயணம் மேற்கொண்டார். சீனாவின் வரலாறு மாறியது. நெல்சன் மண்டேலா புரட்சி பயணம் மேற்கொண்டார்.
ஆப்பிரிக்காவின் வரலாறு மாறியது. பிடல் காஸ்ட்ரோ செகுலர் நெடுபயணம் மேற்கொண்டார். கியூபாவின் வரலாறு மாறியது. இரண்டாம் சுல்தான் சலாவுதீன் அய்யூபி புரட்சி ஏற்படுத்தினார். பாலஸ்தீனத்தின் வரலாறு மாறியது. தமிழக வெற்றிகளின் தலைவர் விஜய் அவர்கள் புரட்சி மேற்கொள்கின்றார். 2026 தமிழ்நாட்டு தலையெழுத்து மாறப் போகின்றது. இப்ப நடந்திருக்கின்ற இந்த தேர்தல் நம்மளுக்கெல்லாம் ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய தேர்வு. எதற்காக வந்தது தமிழக வெற்றி கழகம்? என்ன காரணத்துக்காக வந்தது? ஏற்கனவே சட்டமன்றம் இருக்கின்றதா? இங்கே ஏற்கனவே பாராளுமன்றம் இருக்கிறதா? இல்லை. இங்கே ஏன் மாநகர கவுன்சிலர்கள், மேயர்கள் இந்த நாட்டிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அண்ணா திமுகவும் திமுகவும் மாறி 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 ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றதா இல்லையா? அப்போது எதற்காக வந்தது தமிழக வெற்றி கழகம்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தாய்மார்களே, ஏன் சிந்தித்து பார்க்க வேண்டும் விஜயின் தம்பிமார்களே, அண்ணனின் தம்பிமார்களே. இவர்கள் வந்து நம்மளுக்கு அத்தியாவசியத்தை எந்த அளவு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தெரி செஞ்சிருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்டிற்கு என்ன தேவை? இந்த நாட்டிற்கு ஒரு தரமான கல்வி தேவை. இந்த நாட்டிற்கு சிறந்த படிப்பு தேவை. இந்த நாட்டிலே நம் குழந்தைகள் நீதியரசராக மாற வேண்டும். இந்த நாட்டிலே நம் குழந்தைகள் வழக்கறிஞராக மாற வேண்டும். இந்த நாட்டிலே நம் குழந்தைகள் மருத்துவராக மாற வேண்டும். இந்த நாட்டிலே நம் குழந்தைகள் அரசாங்க ஊழியர்களாக மாற வேண்டும். ஆனால் இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்த இந்த தமிழ்நாட்டிலே கல்வித்தரம் எந்த நிலையில் இருக்கின்றது, எந்த நிலையில் மாற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல கணவனும் சம்பாதிக்கணும், மனைவியும் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு வேண்டியதை செஞ்சுட்டு நம்ம காலத்துல இந்த பிள்ளைங்களை படுக்க வைக்கணும் சொல்லி பெரும்பாலும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இந்த கல்வியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னா உங்களோட ஃபீஸோட செலவு என்ன? 5வது படிக்கணும்னா ஃபீஸோட செலவு என்ன? 10வது படிக்கணும்னா ஃபீஸோட செலவு என்ன? நம்ம சம்பாதிச்சதுல ஒரு பங்கை எடுத்துட்டு போய் இந்த தனியார் பள்ளியில் கொடுத்து நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் என்று சொன்னால் இந்த திருட்டு அண்ணா திமுகவும் திருட்டு திமுகவும் ஆட்சி நடத்துனதுல நம்மளுக்கு கிடைத்த நம்மளுக்கு பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய கல்வி தரம் இந்த நாட்டிலே எந்த அளவு இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சுதந்திர இந்தியாவை எதற்கு மீட்டெடுத்தோம்? அடிமை இந்தியாவில் இருந்த போது இந்த நாட்டிலே கல்வி மேலோங்க வேண்டும், எல்லோரும் படிக்க வேண்டும் என்று. இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கா? ஒரு சரவு சொல்லுது, அரசாங்க பள்ளியில் அரசாங்க ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பதற்கு மக்கள் தயங்குகிறார்கள். அங்க படிப்படியாக அங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் என்று சொன்னால் கல்வியின் தரம் என்ன? நான் கேட்கின்றேன். ஒரு காலத்துல கல்வியை அரசாங்கம் நடத்தியது, கல்வியை அரசாங்கம் நடத்தியது. சாராய கடையை அயோக்கியம் நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் இன்னைக்கு கல்வியை அயோக்கியம் நடத்துவான், சாராயத்தை அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்ற சொன்னால் இந்த அதிமுகவும் திமுகவும் வாக்களித்து நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தை நீங்கள் இவ்வளவுதான் வந்து பீஸை வாங்க வேண்டும், கட்டணத்தை வாங்க வேண்டும், இதை உங்களுக்கு இந்த படிக்கக்கூடிய மாணவர்களை இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா தரத்தை கொடுத்து நல்ல தரத்தை கொடுத்து கல்வியை கட்டுக்குள் கொண்டு வரும் சொன்னால் இந்த அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுமே செய்யல. அதை தாண்டி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவமனை இன்னைக்கு அரசாங்க மருத்துவமனை எந்த நிலையில் இருக்கின்றது? மோசமான நிலையில் இருக்கின்றது. அதிமுகவும் திமுகவும் ஒருத்தன் சொல்றான் நான் 75 வயசு பாப்பா, ஒருத்தன் சொல்றான்
நான் பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஆட்சி நடத்தினேன். இவர் 20 வருடம் ஆட்சி நடத்தி அத்தியாவசிய தேவையான கல்வி தரமும் இல்லை, மருத்துவ தரமும் இல்லை. தனியாருக்கு நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை உங்களுக்கு மெடிக்கல் ரீதியா பிரச்சனை வந்தா நீங்க தனியாரை நோக்கி போறீங்கன்னு சொன்னா கட்டுக்கணக்கான லட்ச லட்சமான பணத்தை போய் கொடுக்கிறோம் சொன்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்க அரசாங்கம் இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யல. இதை மாற்றுவதற்காக தான், இதை சரி செய்வதற்காக தான் கல்வி, வேலை வாய்ப்பு, பள்ளி, சுகாதாரம் இதை சரி செய்ய வருகிறேன் என்ற களத்தில் வந்தவர் தான் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். தனியார் கல்விக்கு தனியார் மருத்துவமனைக்கு போக கூட திமுக ஆட்சியில பயம். நீங்க சென்னை சைடுல வந்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போனா மூஞ்சில மாஸ்க் போற மாதிரி இந்த இடத்துல நீங்க இரும்பு கார்டு போட்டுக்கணும். உள்ள போயிட்டு வந்தீங்கன்னா கிட்னியை திருடுறான். தனியார் மருத்துவமனையிலே திருட்டு தொழில். அது என்ன கேட்டீங்கன்னா இவனை திருடன் சொன்னா கோவம் சொல்லும் திமுக. என்ன எப்படி நீ திருடன் சொல்லுவ? இவனா பேர் மாத்தி வைப்பான். மாற்றுத்திறனாளி, திருநங்கை வைப்பாங்க. திருட்டுன்னு சொல்லக்கூடாதான். இவன் திருடுறது திருட்டு. அயோக்கிய பையன் திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனையில ஏழைப்பாள மக்களுக்கு கிட்னியை திருடன் சொன்னா என்னை திருடன் சொல்லாதீங்க, திருடன் தான் சொல்ல முடியும், திருடன் சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம சொல்லித்தரான்னு சொன்னா இந்த மாதிரி தரங்கற்ற ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற களத்தில் வந்தவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்றைய காமராஜர், அன்றைய சுபாஷ் சந்திர போஸ், அன்றைய மகாத்மாமி, அந்த மொத்த உறுதியிலே இன்றைய களத்திலே மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதை இந்த நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சொன்னாங்க நம்ம பார்த்து இந்த தூத்துக்குடியில நின்று பேசுறோம். இந்த தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டுல எவ்வளவு மோசமான நிகழ்வுகளை இந்த பகுதி மக்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை தாண்டி 100 நாள் ஜனநாயக ரீதியாக கார்பரேட் அதானி அம்பானி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த தூத்துக்குடி மக்கள் எங்களுக்கு இதனால பாதிப்பு ஏற்படுது, எங்களுக்கு ஹெல்த்னால பாதிப்பு ஏற்படுது, மாசுனால பாதிப்பு ஏற்படுது, விவசாயத்தில பாதிப்பு ஏற்படுது, இந்த மாதிரி ஆலைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஜனநாயக ரீதியாக காந்தி கத்து கொடுத்த வந்த அஹிம்சை வழியிலே போராடி கொண்டிருந்த வேளையிலே அன்றைய கால சூழல்ல யாரு கம்பரான தேர்தல் சேப்பலார் சொன்னார் பாருங்க, எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இங்க 13 பேரை துப்பாக்கியால நாய் சுடுற மாதிரி எதையுமே செய்யாம ஏழைப்பாள மக்கள் கார்பரேட் பிச்சை வாங்கிட்டு கார்பரேட்ல அடமானம் வைத்துட்டு அவர்கள் தேவைக்காக 13 பேரை சுட்டவர்கள் தான் இந்த ஆட்சியாளர்கள் என்பதை இந்த தூத்துக்குடி மக்கள் மறக்கக்கூடாது சகோதரர்களே. இதெல்லாம் செஞ்சிட்டு ஒரு நாட்டோட முதலமைச்சர் சொல்றாரு, அண்ணன் 13 பேரை ஏன் தங்கச்சிய, ஏன் அண்ணனு, ஏன் தமிழனு, ஏன் மக்களை இங்க களத்துல இறங்கி போராடணும்னு காட்டா குருவி மாதிரி நாய் மாதிரி சுட்டுட்டாங்களே அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஒரு நாட்டோட முதலமைச்சருங்க, காவல்துறை அவர் கட்டுப்பாட்டுல இருக்கு, ஐபிஎஸ் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறான், ஏசி அவர் கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க, டிசி அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. சுட்டவர்கள் அவர்கள் சொல்லாம சுட்டிருக்க முடியுமா? இல்ல நான் பத்திரிகையை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஹல்வா கொடுத்த எடப்பாடி பழனிசாமியையும் நீங்கள் அகற்ற வேண்டும் என்று நான் இடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது தொடர்ச்சியாக துப்பாக்கி சூட்டுல 13 பேர் இறந்துட்டாங்க, உயிர் பயிற்சி கஷ்டப்படுறாங்க, நீதி வேணும்னு சொல்லி நீதி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. சட்டமன்றத்தில் சட்டவிகளிப்பார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் துப்பாக்கி சூடுக்கு நீதி தரேன்னு சொல்லி ஒரு ஆணையத்தை போட்டாங்க. அந்த ஆணையம் இந்த 13 பேரை அப்பாவிகளை தம் மக்களுக்கு வேண்டி போராடியவர்களை இந்த எடப்பாடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை ஏவல் துறையாக மாறி காட்டா குருவி சுட்டது போல சுட்டிருக்கின்றது. அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. எதுக்கிட்ட? இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கிட்ட, இந்த திமுக அரசாங்கத்துக்கிட்ட, இந்த திராவிடர் மாடல் கிட்ட, அண்ணாவை பேசக்கூடியவர்கள் கிட்ட, ஏழைகள் சாவ மாட்டார்கள் சொல்லவர்கள் கிட்ட. ஆனால் இவர்கள் செஞ்சது என்ன தெரியுமா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காட்டி கூட பரவாயில்லைங்க. இந்த ஸ்டாலின் அரசாங்கம், இந்த திமுக அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம்,
மக்களுக்கு சேவை சொல்கிறேன் சொல்லி உங்களை ஏமாற்றும் அரசாங்கம் அந்த காவல்துறைக்கு உயர் பதவி கொடுத்து அழகு பார்த்த இந்த திமுக அயோக கும்பலை தூத்துக்குடியிலிருந்து வேறொரு மண்டலத்தையும் புரிய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்களே. யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த கால சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொல்லி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் எங்கே இன்னைக்கு தமிழ்நாடு மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி சொன்னார், தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க முதல் கூட்டத்தை நடத்துறோம். முதல் கூட்டத்தை நடத்துறீங்களா? கூட்டமா மாநாடுன்னு டவுட்டா இருக்கு எனக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கும் கோட்டுக்கும் கூடுற கூட்டம் திமுக கூட்டம் மாநாடு நடத்துற மாதிரி இருக்கு. தூத்துக்குடியில் முதல் கூட்டம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா, நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணா. 234 தொகுதியில வெற்றி வெற்றின்னு சொல்லும் போது தூத்துக்குடி முதல் வெற்றியாக களத்திலே இருக்கும். அண்ணன் விஜயனுக்கு முன்னால் சமர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல்படுத்த மாவட்ட செயலாளர் நீங்கள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். எங்களோட புலி தல வீரன் சூரன் கருணன் கப்பன் அண்ணன் ஆரோக்கியமான ஒரு பேச இருக்குதா? நீ ஒரு பேச கேட்கிறேன் என்ன கேட்டீங்க? அதான் நான் சொன்னேன். முதல்ல நாங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் தான் வந்து பத்தி பேசுவோம். அவர் வந்து அவரோட அப்பா கருணாநிதியை கிழிப்பாரு, ஸ்டாலினை கிழிப்பாரு, உதயநிதியை கிழிப்பாரு. தம்பி இந்த நீங்க உடை கிழிக்கிற நாளை கூட்டு வந்துருக்கலாம். அந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா இங்க விஜய் சவுண்ட பாத்துங்க, திமுக காரங்க பயந்து போயிட்டாங்க, அரண்டு போயிட்டாங்க, உரண்டு போயிட்டாங்க. நான் கேட்கிறேன், இந்த விஜயை வந்து பார்த்து பயந்துதான் சேப்பாக்கம் கிரவுண்டுக்குள்ள கூட விஜய் எடுத்துட்டு போவான்னு சொன்னக்கூடிய இந்த திமுக தான் பயத்தின் வெளிப்பாடு. தூய்மை பணியாளர்கள் விஜில் அடிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க விஜில கூட அடிக்கப்படாதுன்னு கையில மைக் செட்டை கொடுத்தாங்க இந்த திமுக காரங்க. என்ன தூய்மை பணியாளர்கள் தெரியுமா? நம்ம சகோதரிகள், நம்ம தாய்மார்கள், நம்ம அக்காமார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை சுத்தம் செய்வார்கள், ரோட்டில் இருக்கக்கூடிய குப்பையை சுத்தம் செய்வார்கள் விஜில் அடித்து. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 2026 திமுக என்ற குப்பையை சுத்தம் செய்ய இந்த விஜில் தேவைப்படுகின்றது அவர்களுக்கு. வருங்காலத்திலே உண்மையாக உங்களுக்காக உங்கள் களத்திலே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்னை நாடே அயலா ஆதிக்கத்தை எதிர்க்க, அன்னை நாடே மோடியின் ஆதிக்கத்தை எதிர்க்க, அன்னை நாடே அமித்ஷாவின் ஆதிக்கத்தை எதிர்க்க, அன்னை நாடே மு.க. ஸ்டாலின் ஆதிக்கத்தை எதிர்க்க எங்களுக்கு அளித்த பரிசு சிறை தண்டனை, எங்களுக்கு அளித்த பரிசு துறைமுகத்திலே மறுப்பு கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் எட்டி வைத்த தண்டனை. காலம் சரி செய்து விட்டது, காலம் சரி செய்து விட்டது. சிறை கஞ்சும் கூட்டம் இல்லை இந்த கூட்டம், சாவுக்கு மந்தி கூட்டம் இந்த கூட்டம். இதோ வருகிறேன், இதோ வருகிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களின் தாய்மகனாக, உங்கள் மாமனாக, உங்கள் மச்சானாக களத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீரன், உங்கள் தாய்மகன் விஜய் 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 என்று சொல்லி வருகின்ற காலத்திலே உங்கள் வெற்றி சின்னம் விஜய் சின்னத்திலே வாக்களித்து வாரியான வாக்கு வித்தியாசத்திலே தூத்துக்குடி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடும் பொதுவாகவும் கேட்டுக்கொண்டு என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், என் கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு ஜெயம் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.